food is key to a good relationship. வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ரோட் சைடில் விற்கிற காளான் அதை செய்வோங்க. அதை வச்சு நம்ம சாண்ட்விட்சு செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் கோஸ் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மஷ்ரூம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். ரெண்டுத்தையும் பொடியாக நறுக்கி ஒரு பவுலில் வச்சுக்கிட்டேன். அது கூடவே ரெண்டு வெங்காயம் அதை எடுத்து அதையும் பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அதையும் அதை கூடவே சேர்த்து கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்காக தனியாக மிளகாத்தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன், நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஒரு பச்சை மிளகாய் அதை எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி அதையும் சின்னதாக பொடியாக நறுக்கி அதில் ஆட் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்க்கணும். நான் பிரியாணி மசாலா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அதை நான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன் அதை போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஆக்சுவலாக உப்பு நான் சேர்த்தேன். அது உப்பு சேர்த்தது எடுக்கல வீடியோ. நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் கண்டிப்பாக உப்பு சேர்க்கணும். அதையும் சேர்த்துக்கிட்டு மைதா மாவு எல்லோரும் சேர்ப்பாங்க. எனக்கு மைதா பிடிக்காது, அதனால் நான் கோதுமை மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு அதை நம்ம தனியாக எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சுக்கணும். இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தனியாக வெங்காயம் வதக்கி 2 வெங்காயம் எடுத்து அதை எண்ணெயில் போட்டு வதக்கி, அதுக்கப்புறம் தக்காளி போட்டேன், 2 தக்காளி. ஆனால் எல்லோரும் சாஸ் ஊற்றுவாங்க, தக்காளி சாஸ். நான் அதை லைக் பண்ணல, அதனால் தக்காளியே சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கும் கொஞ்சம் போட்டுட்டு, இதுக்கும் கொத்தமல்லி போட்டுட்டு, அதுக்கப்புறம் தனியாக இதுக்கும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தனியாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு, கொஞ்சமாக உப்பு போட்டு எல்லாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அது கூட நம்ம வறுத்து வச்சதை போட்டு கலக்கிட்டேன். கலக்கி அது நல்லா வெந்த பிறகு கார்ன் கரைச்சி வச்சுருந்தேன். ஏன்னா கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்கு கார்ன் கரைச்சதை ஊற்றி எடுத்து அது மேலே கொத்தமல்லி வெங்காயம் போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ப்ரெட்டு மேலே இதை வச்சு சீஸ் வச்சு நெக்ஸ்ட்டு அதை அழகாக டோஸ்ட் பண்ணி எடுத்தேன். சூப்பராக வந்ததுங்க, டேஸ்ட்டாகவும் இருந்தது. இது டேஸ்ட்டுன்றதை விட இது ஹை ப்ரோட்டீன் இருக்குது. மஷ்ரூமில் ப்ரோட்டீன் நிறைய இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சீஸில் விட்டமின் டி இருக்குது. நெக்ஸ்ட்டு கால்சியம் இருக்குது. பசங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தி ஸ்நாக்ஸு, பெரியவங்களுக்கும் சரி. ஆனால் சீஸ் பெரியவங்க வேண்டான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஹார்ட்டுக்கு நல்லதில்லை சீஸு. அதனால் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் எல்லாருக்கும் கொடுக்கலாம், செய்து கொடுங்க. ஃபேமிலியில் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. தேங்க்யூ.